தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். புதியம்புத்தூர் ஆட்டுச்சந்தை, தூத்துக்குடி மாவட்டம். வியாழக்கிழமை காலையில 5 மணிக்கு சந்தை தொடங்கி 10 மணி வரைக்கும் சந்தை நடக்கும். இன்னைக்கு விசேஷமான சந்தை என்னன்னா, பொங்கல் பண்டிகை தமிழர் திருநாளை ஒட்டி கடைசி சந்தை. ஆட்கள் ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. ஆடும் நிறைய இருக்கு. இன்னைக்கு ஆடுகள் வரத்து எப்படி, விற்பனை எப்படி, மக்கள் எப்படி வாங்குறாங்க, கறிக்கடைக்காரங்க எப்படி வாங்குறாங்க அப்படிங்கறத உள்ள போய் கேட்க போறேன். வாங்க, கவனமா பாருங்க. சூப்பர் சந்தை இது. இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல நல்ல டாப்பான கடை. நல்லா வாங்கிருக்கீங்களா, விற்க கொண்டு வந்தீங்களா? இல்ல, நான் வாங்கிருக்கேன் கறிக்கடைக்கு. கறிக்கடைக்கு? ஆமா. கறிக்கடைக்கு இவ்வளவு பெருசா வாங்கிருக்கீங்க. நல்ல ஒரிஜினலா? பல்லு 2 பல்லு தானே? 2 பல்லு. ஏ அப்பா, 2 பல்லு கடை எவ்வளவு பெருசா இருக்கு. என்ன விலை சொல்லி என்ன இதுக்கு முடிச்சீங்க? 22,000 ரூபாய் சொன்னாங்க. சொன்னது 22. ஆமா. முத கேள்வி 17,500 கேட்டது. சரி, அதுக்கப்புறம் எப்படி கூடுச்சு? அதுக்கப்புறம் நம்ம தரவர் வந்து கூட ஒரு 500 1000 சொல்லி 18,500 லாஸ்ட் விலை. 18,500. 18,000க்கு 500 இட மதிப்பு மதிச்சிருப்பீங்கல்ல? ஆமா. கிலோ 23 கிலோ குறையாம இருக்கும். எந்த ஊர்னே போகுது? நம்மளுக்கு வந்து ஆறுமூனேரி பக்கம் செட்டூர்னி. கேம்தட்டவர் பக்கம் செட்டூர். ரைட். நிறைய சின்ன குட்டியெல்லாம் வாங்கின மாதிரி இருக்க. எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க? 5 குட்டி. 5 குட்டி. எல்லாமே பொட்டை குட்டியா, கடா குட்டியா? பொட்டை குட்டி. எல்லாமே பொட்டை. ஒரு கடா குட்டி கூட கிடையாது. மொத்தம் இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? இன்னைக்கு பிளான் என்ன? சரி, போய் பாப்போம்னு வந்தோம், கிடைச்சது. பாக்கணும்னு வந்தீங்க. சும்மா பிடிச்சிருந்தா வாங்கலாம், இல்லன்னா வந்துடும். ஆனா செட் ஆயிட்டு. என்ன எல்லாமே கடா குட்டிகள் இல்லாம பொட்டையா வாங்கி? பொட்டை குட்டி வீட்டுக்கு வளர்ப்புக்கு தானே. வளர்ப்புக்குன்னா ஒரு 5 குட்டினா ஒரு குட்டி கடா குட்டி வாங்குவாங்க. இல்ல இது 5மே இதா தானே. ஒட்டி விட்டுக்கோங்க. என்ன சொன்னாங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? 15 சொன்னாங்க, 12 கேட்ட 13 முடிச்சாங்க. சரி, 15. அவ்வளவு குட்டியும் சேர்த்து 15 தான் சொல்லிருக்காங்க. நீங்க வாங்குனது 13,500. 13,500. 5 குட்டி. நல்ல திறமையா பேசி வாங்கிருக்கீங்க. இந்த ஆடு வளர்ப்புல என்ன லாபம் கிடைக்கும்னு பாருங்க. அது தெரியல, ஏதோ எல்லாரும் 13,000 போட்டிருக்கோம்னா நம்ம ஏதாட்டி எதிர்பார்ப்பு இருக்கும்ல? ஆமா, எதிர்பார்ப்பு தான். இதுக்கு முன்னாடி வளர்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் முன்னாடி. இப்ப மறுபடியும் ஆரம்பிக்கீங்க. ரைட். நல்லா இருக்க பொட்டு. எட்டையாவரம் பொட்டுல பொட்டு கிடையாது. இது என்னது? எட்டையாவரம் பொட்டு, சுத்தமான பொட்டு. எட்டையாவரம் பொட்டு, சுத்தமான பொட்டு. ஆமா. வெள்ளை அதிகமா இருக்கு, பிரவுன் பொட்டு கம்மியா இருக்கும். வெள்ளை பொட்டுமாங்க. வெள்ளை பொட்டு. முட்டுக்கு போட்டா ஜம்முன்னு இருக்குமே. முட்டுக்கு சரியான கிடையாது. மதுரை 7 மாசம் குட்டியே தான். மதுரைக்காரங்க பார்த்தாங்கன்னா அள்ளிடுவாங்க இல்லையா? ஆமா. நல்லா இருக்கு. தலைலாம் நல்ல தெளிவான கலர். நல்லா மூஞ்சி பார்த்தாலே கிளிமூக்கு மூஞ்சி. நல்லா இருக்கு. என்ன விலை சொல்றீங்க? வாங்கிருக்கீங்களா, வித்துறீங்க? வாங்கிருக்கோம்ண்ணே. 10,500 வாங்கிருக்கோம்ண்ணே. 10,500. 11 ரூபாய் எவ்வளவு வந்தா கொடுப்பீங்க? 500 ரூபாய் தான் கொடுத்துருவோம்ண்ணே. கூட 500 ரூபாய். ஆசை கலக்கிறவங்க 500 ரூபாய் கேட்டாங்க கொடுத்துருவோம்ண்ணே. 2 நல்ல கலரா இருக்கா. என்ன கலர் இது? புளியம்போரு, ஒண்ணு புள்ளப்போரு. புளியம்போரு, பிள்ளைப்போரு. சூப்பரா இருக்கு. 2க்கும் குட்டி கிடையாது? குட்டி கிடையாது, 2மே செனாடு. 2மே செனையா? ஆமா. இதெல்லாம் பல்லு எத்தனை இருக்கும்? பல்லு வந்து ஒண்ணுக்கு வந்து 6 பல்லு, இதுக்கு வந்து 6 பல்லு, இதுக்கு வந்து பல்லு சேர்ந்துட்டு. பல்லு சேர்ந்துட்டு. ஆமா. 2ம் செனையா இருக்கு. செனையா இருக்கு. மாசம் செனைன்னு சொன்னாங்களா? போனவொடனே எப்ப குட்டி போடும்? இல்ல, நாங்களே வந்து பாத்துட்டோம். இதுக்கு வந்து இது வந்து ஒரு 4 மாசம் செனை, இது ஒரு 2.5 மாசம் செனை இருக்கும். சரி. என்ன செனையாடா பார்த்து வாங்கிட்டீங்க, குட்டியோட இல்லாம? இல்ல, வீட்டுல வந்து இந்த வீட்டுல வந்து ஏற்கனவே ஆடு இருக்கு. சரி, அதனால கொஞ்சம் சௌரியமா விலை வந்து ஒண்ணு வாங்கிட்டீங்க. வாங்கியாச்சு. இல்ல கிடா குட்டி வாங்காம ஆடு வாங்கிருக்கீங்களா? இல்ல, வீட்டுல வந்து ஏற்கனவே ஒரு 15 ஆடு கிடக்கு. 2 சேர்த்து 17 ஆடு ஆச்சு. எல்லாம் மேய்ச்சல் முறை தானே? ஆமா, மேய்ச்சல் முறை தான் எல்லாமே. சரி. இந்த ஆடை பார்த்து வாங்கச்சுல எப்படி பார்த்து வாங்குனீங்க? இது நல்ல ஆடுதான். ஆமா, நல்ல ஆடுதான். நல்லா வந்து உயரமா இருக்கு, கலர் வந்து நல்ல கலரா இருக்குல்ல, அதனால சரின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. வேற செக் பண்ணி பார்த்து வாங்குறது எப்படி வாங்கணும்? ஒரு புது ஆள் வராங்க சந்தைக்கு, செக் பண்ணி வாங்குறதுன்னா வேற எதுலயும் காலுகள் நொண்டுதான். ஆடு செனையா இருக்குன்னு சொல்றீங்க. செனையாட்ட நம்ம எப்படி செக் பண்ணி வாங்குறது? செனையா இருக்குன்னா பாலை வந்து பீச்சு பார்த்தனா பால் வந்து உப்பா இருக்கும். சரி. இல்லன்னா பால் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரில செக் பண்ணணும். வாங்கணும். ரைட். ஆடு வந்து ஒழுங்கா நடக்கா, காலு புண்ணு இருக்கா, சரி செக் பண்ணணும். கண்டிப்பா செக் பண்ணி தான் வாங்கணும். பார்த்தா வாங்கணும். ரைட். வியாபாரி சொன்ன விலை என்ன, நீங்க கேட்ட விலை என்ன, முடிஞ்ச விலை என்ன? வியாபாரி வந்து 25 ரூபாய் சொன்னாரு. 25 சொன்னாரு. ரெண்டையும் சேர்த்து. சரி, 22 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 22 ரூபாய்க்கு முடிஞ்சு. 25,000 ரூபாய். 25,000. 2 குட்டியோட இருக்கு. 2 குட்டி என்ன குட்டி? 2 குட்டி, ஒரு ஆடு 25,000. 2 குட்டி பொட்டை குட்டியா, கடா குட்டியா? ஒரு கடா குட்டி, ஒரு பொம்மரி. ஒரு கடா, ஒரு பொம்மரி. நல்ல பெருசா வளர்த்துருக்கு, ஒண்ணு போல வளர்த்துருக்கு. அது கடா குட்டியா பெருசா இருக்கிறது? ஆமா, கடா குட்டி, இது பொட்டை குட்டி. ஆமா. ஒரு 4 மாசம் குட்டியா இருக்கும் போலுக்க? ஆமா, 4 மாசம் இருக்கும். ஆடு எதுவும் செனையா இருக்குன்னு சொன்னாங்களா? எப்படி? ஆடு இளஞ்சனை. இளஞ்சனை. பல்லு எல்லாம் கடை சேர்ந்துட்டு. பல்லு கடை சேர்ந்துட்டு. ஆமா. சரி, என்ன விலை சொன்னாங்க? எப்படி பக்கத்துல வைங்க. 22 ரூபாய் இருக்குங்க. கீழே இருக்குங்க. 22 ரூபாய் கேட்டோம். சரி. 25 ரூபாய் குறைய மாட்டேன்னு 25 ரூபான்னு வாங்கிட்டோம். 25 ரூபா.
ஆமா. சொன்ன விலை தானே. அப்ப சொன்னது எவ்வளவு? சொன்னது 26 ரூபா சொன்னாங்க. 26 ரூபா. 1000 ரூபா தான் குறைக்க முடிஞ்சது. ஆமா. நீங்க வச்ச விலை 22. 1000 ரூபா தான் குறைக்க முடிஞ்சது. இந்த ஆடை வாங்கினா நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்? ஆடுக வரல, நிறைய ஆடுக வரல. நிறைய ஆடு வரல. நிறைய வரல. ஆடு கொஞ்சம் விலை ஜாஸ்தி, ஆடுகளே வரல. எல்லாம் தை மாத்திக்கு மேலதான் கொண்டாடுவான். சரி சரி சரி. இன்னும் ஒரு 1.5 மாசம் ஆயிட்டுனா ஆடுகள் நிறைய பிடிக்கலாம். இன்னைக்கு சந்தையிலே நல்ல விசேஷமான ஆடுகளை வாங்கிருக்கீல. 3 குட்டி ஆடை. ஆமா. எத்தனை 3 குட்டி ஆடு வாங்குனீங்க? எங்கண்ணே இது 3 குட்டி இங்க செவல போகுது. இது ஒரு 3 குட்டி, அங்க ஒரு 3 குட்டியா? ஆமா ஆமா. ஏப்பா, ரெண்டும் நல்ல ஒரிஜினல் பீஸா இருக்க. ஆமா. இந்த 3 குட்டி ஆடை பத்தி சொல்லுங்க. இது பல்லு எப்படி இருக்கு? இது கலர் என்ன கலரு? குட்டி 3 என்ன குட்டி? ஏன்னா கரும்பூரணை 2 பொட்டை குட்டி ஒரு கிடா குட்டி. 2 பொட்டை குட்டி ஒரு கிடா குட்டி. நல்லா இருக்க. இது நல்ல பாலாடு வர்க்கம் தானே? ஆமா ஆமா. நல்ல மடுக்கட்டுலாம் நல்லா இருக்கு. ஆமா ஆமா. சரி, குட்டி போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? 1 வாரம் இருக்குண்ணே. 1 வாரம். சொன்ன விலை என்ன, கேட்ட விலை என்ன? 70 ரூபா சொன்னாங்க. சரி, 55 வாங்கிருக்கு. ரெண்டையும் சேர்த்து? ரெண்டையும் சேர்த்து 70,000 சொல்லி 55. இதுக்கு ஒரு மதிப்பு போட்டிருப்பீங்கல்ல, பாதிக்கு பாதியா? பாதிக்கு பாதி தான், கூட்டி குறைக்க முடியாது. ஒண்ணும் கிடையாது. பிடிச்சிருந்து வாங்கியாச்சு. பிடிச்சாச்சு வாங்கியாச்சு. இந்த மாதிரி ஆடுகளை வாங்கினா நமக்கு எப்படின்னு என்ன கணக்குல வாங்கிருக்கீங்க? குட்டி ஒரு 3-4 மாசத்துல வளர்த்தா 6-7 ரூபாய்க்கு போகணும் ஒரு குட்டி. ஒரு குட்டி? ஆமா, 6-7 ரூபாய்க்கு போகும். ஆமா. அப்ப 6 குட்டியை சேர்த்து வளர்த்தா ஓரளவு காசு எடுத்துடலாம். 3-4 மாசத்துல எடுத்துடலாம். ஆனா என்ன 2 பால்குடி குட்டி வச்சிருக்கீங்களா? ஆமா. கொண்டு வந்தீங்களா? வாங்க வந்திருக்கோம். வாங்கிருக்கீங்களா? அப்போ 2 ஒரே தாய்ப்புள்ளமா இருக்கு. ஒரே தாய்ப்புல தான். பொட்டை குட்டியா கடா குட்டியா? கடா குட்டி. ரெண்டுமே கடா குட்டியா? ரெண்டுமே கடா குட்டி. என்ன பால்குடி குட்டி வாங்கிருக்கீங்களா? சும்மா வீட்டுக்கு வளர்க்கறதுக்கு தான். வீட்டுலன்னா ஆடு கிடக்கு. அது கூட சேர்த்து விட்டுலாம்னு பாக்கீங்க. அதுல உள்ள குட்டி பால் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கால் நிறைய இருக்கு. அதனால வாங்கிட்டு போயிருக்கீங்க. ரைட். பால்குடி குட்டி வளர்க்கறதே ஒரு பெரிய சவால்மாங்களே. ஆமா, அது வளர்த்துருவாங்கண்ணா. சரி, எவ்வளவு விலைக்கு வாங்கிருக்கீங்க? குட்டி 1000 ரூபா, 2 குட்டி 2000 ரூபா. ஒரு குட்டி 1000 ரூபா, 2 குட்டி 2000. கெடா குட்டினோட விலை கூடி போச்சு. அதெல்லாம் பத்தி இல்ல. குட்டி இல்லையே. குட்டி இல்ல, சின்ன குட்டி இல்ல, பால் குட்டி இல்ல, பெரிய குட்டியா தான் இருக்காங்க. ரைட். 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இது வாங்கிய விலை. ஆனா எந்த ஊர் வியாபாரி? ஏன்னா ஆறுமங்கலத்து வியாபாரிண்ணே. ஆறுமங்கலம். எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க? குட்டி கொண்டு வந்தது 30 கிடா கொண்டு வந்தோம். 30 கிடா? ஆமா. இன்னைக்கு அப்ப சந்தையில நீங்க தான் டாப். 30 கிடா எல்லாமே காயடிச்ச கிடாவா? ஆமா, எல்லாம் வித்து காயடிச்ச கிடா வளர்ப்பு. இதெல்லாம் 1 வருஷமா? 1.25 வருஷம் இருக்கு. 1.25 வருஷம். 1.25 வருஷம் காயடிச்ச கிடா, எல்லாம் நாட்டு கிடா. பல்லு 2 பல்லு தான். சூப்பர். கடைக்கு ஏத்தது என்ன? ஆமா. சரி, சொல்ற விலை என்ன, கேக்குற விலை என்ன? ஏன்னா 25 ரூபா சொன்னேன். 25 சொல்றீங்களா? ஆமா. சரி, கேள்வி 21 கேட்காங்க. 21 குடுக்குற விலை உங்க மனசுல இருக்கிற குடுக்குற விலை? 23 கொடுத்துட வேண்டியதான். 23ன்னா கொடுத்துறலாம். இட மதிப்பு நிக்குமா வாங்குறவங்களுக்கு? நிக்கும். சரி, ரைட். இன்னைக்கு சந்தையில சூப்பர் கிடா. நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு. குடுக்கலாம் பாத்தீங்கன்னா கிடா நல்ல தோரணையான கிடா இல்லண்ணே. நல்லா இருக்கு. எல்லாம் ஒண்ணு போல ஒரே இடத்துல கிடந்தது. ஒரே பண்ணையில கிடந்தது. பச்சை குட்டியை வச்சிருந்த மாதிரி இருக்கு. போட்டு ஒரு நாள் தான் இருக்கும் உங்களுக்கு. 3 குட்டி போட்டுச்சுனே. சரி, பனி காலத்துல வளர்க்க மாட்டேங்குது. நம்ம ஆடு பனி காலத்துல வளர்க்க மாட்டேங்குது. உன் ஆட்டுல உள்ளதா? ஆமா, என் ஆட்டுல உள்ளதாம்ண்ணே. 3 குட்டி நல்ல கலர் குட்டி. அவங்க குட்டி பார்த்தாலே தெரியும். நம்ம எப்பவுமே கலையா தான் இருக்கும். இது போட்டு ஒரு நாள் தான் இருக்கும் உங்களுக்கு இல்லையா? ஆமாண்ணே, போட்டு ஒரு நாள் தான். ஒரே நாள் குட்டி. செவ்வாய்க்கிழமை போட்டாச்சு, புதன்கிழமை இங்க கொண்டு வந்து, வேலைக்கிழமை இங்க கொண்டு வந்துட்டேன். ரைட். இது பொட்டை குட்டியா கடா குட்டியா? அந்த 2 குட்டி அது 2 கிடா மாதிரி. கடா மாதிரி ஆட்டு கொண்டு வந்து ஒரு குட்டி வளர்க்காதுன்னு தெரியும். சரி, பொம்மரியா கொண்டு வந்தாச்சு. 3 குட்டி இருக்கும். 1000 ரூபா தான் சொன்னேன். 1000 ரூபா. 1000 ரூபா. ஆமா, எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துட்டு போன்னு தான் வந்திருக்கேன். ரைட். சும்மா நம்ம தெரிஞ்சாலுக்கு எவ்வளவு கேட்டாலும் கொடுப்போம், நம்ம பேர் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து தான் வந்திருக்கேன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வேடநத்தத்துல வரோம். பக்கத்துல வேடநத்தம். நல்ல உருப்படிகள் பெருசு பெருசா பிடிச்சிருக்கீங்க. எத்தனை உருப்படி பிடிச்சிருக்கீங்க? என்ன விலை? 75 முடிச்சோம்ண்ணே. 75,000. ஆமா. எத்தனை உருப்படிகள் மொத்தம்? 3. இது ஒண்ணு, இன்னும் 2 முன்னாடி. இது 2 குட்டி ஆடு. ஆமா. முன்னாடி 2 போச்சு. அதான். சரி, ரைட். 75. இது 15. அது 15 செவலை. இது இது வந்து இது அண்ணன் வாங்கியிருக்காப்ல. அண்ணன் வாங்கியிருக்காங்க. என்ன நிறைய உருப்படிகள் பெருசா வாங்கியிருக்கீங்க. எப்படி வளர்ப்பு தான். இதெல்லாம் எப்படி வளர்த்து எப்படி நம்ம காசு எடுக்கிறது? வளர்ப்புனா ஆடு மேய்க்க போவாங்க. சரி, ஆமா. அதோட சேர்த்து இதையும் சேர்த்து பத்திரதான். அமௌண்ட் எஸ்டிமேட் இவ்வளவுதான் வந்தீங்களா இன்னைக்கு? எஸ்டிமேட் பண்ணல. இப்போ ஆடு நல்லா இருந்துச்சு, பார்த்து நல்லா இருக்கு. பிடிச்சு வாங்கியாச்சு. வாங்கியாச்சு. சரி. என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? 12,500 கிடா குட்டி. வளர்ப்புக்கா பொங்கலுக்கா? இது பொங்கலுக்கு தான். பொங்கலை ஒட்டி. இட மதிப்பு என்ன எவ்வளோ? இது ஒரு 13 கிலோ மேய்ச்சிருக்கேன். மேய்ச்சிருக்கேன். சரிக்கு சரியா இருக்கும்.
வீட்டுல ரெண்டு பேரும் சேர்ந்து. ஓ 2 பேரும் சேர்ந்துண்ணே. அப்படின்னா நமக்கு லாபமாண்ணே? நம்ம லாபம் தானே. கடையில போய் நிக்கிறதுக்கு அதை நம்ம ஆமா எல்லா ஜாமான் எடுத்துக்கலாம், திருப்தியாவும் இருக்கும். கடையில என்னென்ன வீட்டுல எடுத்துட்டு போனா கடையில என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல. ஆமா ஆமா. இதனால நம்ம 2 பேரும் ஒரிஜினலா தரமா நமக்கு திருப்திகரமா இருக்கும். ரெண்டும் சேர்த்து 8000. 2 கடா குட்டியா? 2 கடா குட்டி 2 சேர்த்து 8000 வியாபாரிட்ட அடக்கு. இது என்ன விலைக்கு முடிஞ்சது? இது ரெண்டுமா? இது ரெண்டும் 7000. இது பெருசு 22. 22. நல்ல ஆடு குட்டி நல்ல வசமானது ஒண்ணு கொண்டு வராங்க, பாப்போம். என்ன விலைக்கு முடிஞ்சது? வேற உங்களால தானா அண்ணா? என்ன விலைக்கு நான் முடிஞ்சது இது? ஓ எல்லாம் சேர்த்தா பெரிய செட்டா இருக்க. ரைட் 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 ரைட். இது என்ன விலைக்கு முடிஞ்சது? எத்தனை செட்டு? 5 உருப்படி. 5 உருப்படி 75000. ஆமா. 3 பெரிய ஆடு 2 குட்டி. 2 குட்டி. எல்லாம் வளப்புக்கு தானா? வளப்புக்கு தான் சார். பெரிய அமௌண்ட் போட்டிருக்கீங்களா? ஆமா, நிறைய ரேட் கூட இன்னைக்கு. ரேட் கூட. ஆமா. ரைட். சரிண்ணா, நாங்க கோயில்பட்டில இருந்து வரோம். கோயில்பட்டியா? ஆமா. ஏப்பா எட்டையாவரம் சந்தைய கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, அங்க சரி, என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி கிடைச்சது? நம்ம குட்டி வாங்கியிருக்காப்ல. சரி, என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சது? 20 ரூபா சொல்லி மொத்தமா முடிச்சிருக்கு. ஒரு குட்டிக்கு ஒரு குட்டி 20 ரூபா சொல்லி 19000 ரூபாய்க்கு. 50 ரூபாய்க்கு முடிச்சிருக்கு மொத்தமா. 60 ரூபா சொல்லி 50 ரூபாய்க்கு முடிச்சிருக்கு. மொத்தமா சேர்த்து 60 சொல்லி 50. ஆஹா, எல்லாமே காயடிச்ச குட்டி. சூப்பர் சூப்பர். ரைட். என்ன எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? எல்லாம் இது பொங்கல் தான், உங்களை சிறப்பிக்கிறதுக்காக. ரைட் ரைட், ஓகேண்ணா. வசமான ஒரு 2 ஆடு வருதா, ஜம்முன்னு இருக்கா. வாங்க, சந்தைக்கு வந்ததுல இன்னைக்கு பெரிய சைஸ் ஆடை வாங்கியிருக்காங்க. என்ன வளப்புக்கு தானா? இருக்கிறதுல பெருசு எதுன்னு தேடி கண்டுபிடிச்சு வாங்கின மாதிரி இருக்கு. பெருசா பார்த்துட்டு வாங்கிட்டோம். சரி சரி. என்ன விலைக்கு முடிஞ்சது? ரெண்டும் 33. ரெண்டும் சேர்த்து 33000 வளப்புக்கு. குறுக்குச்சாலை பக்கம் சிந்தலக்கட்டை. போனவரும் அங்க எட்டையாவரம் இங்கதான் வந்தோம். இங்கதான் வாங்கினீங்கண்ணா? எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்க? ஒண்ணு போல குட்டி. ஆமா, இது ஒரு 15 குட்டி இருக்கும்ண்ணே. 15 குட்டி. ஆமா, அந்த பக்கம் இருக்கு. எல்லாமே கடா குட்டிகள் தானா? எல்லாம் கிடா குட்டி. கடா குட்டிகள் 15 வாங்கிருக்கீங்கன்னா என்ன திட்டத்துல வாங்கிருக்கீங்க? வளர்த்து விற்பனைக்கா? எத்தனை மாசம் கழிச்சு? வளப்புக்கு தான் வாங்கிருக்கோம். எவ்வளவு நாள் கழிச்சு விற்பனை பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு 3 மாசம் ஆகும். என்ன இந்த 3 மாசம் ஒரு 6 மாசம் எப்படின்னா? 100 நாள் கணக்கு என்ன கணக்குன்னு கேக்குறேன். 100 நாள் கணக்கு அப்படிலாம் இல்ல. சரி, கொஞ்சம் வளர்க்க வேண்டியதுதான். கொஞ்சம் அறிவு வந்தா கொடுத்துக்கிட வேண்டியதுதான். சரி சரி சரி. தீவனம் மேய்ச்சலா கை தீவனம்? என்ன, ரெண்டுமே உண்டு. ரெண்டுமே மேய்ச்சல் கண்டிப்பா அனுப்புவீங்க? இது மாமா நமக்கு இல்ல, மச்சாவுக்குள்ளது. சரி, நம்ம சும்மா நிலவரத்தை பாக்குறதுக்காக வந்தோம். ஒரு ஜோடி குட்டியை பார்த்து தரம் போல இருக்கு. தரம் போல இருக்கு. மொத்த எஸ்டிமேட் 15ன்னா ஒரு 70-80000 ரூபா வந்திருக்கும். 15 75. ஆமா, 80 ரூபாய்க்கு மேலதான் வந்து. 80 ரூபாய்க்கு மேல வந்துருக்குண்ணா. ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சது? ஜோடி 18000. எல்லாமே கடா குட்டியா? எல்லாமே கடா குட்டி. ஜோடி 18000. பக்கத்துல வைங்க, பக்கத்துல வச்சுக்கோங்க மைக்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஊரு? எனக்கு ராஜாங்கோயில். ராஜாங்கோயில். இது பக்கம் தான். அப்போ ஆமா, இதுல இருந்து 3 கிலோமீட்டர். என்ன எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? 2 4 5 5 குட்டி. ஜோடி 18000. ஒரு குட்டி 9 ரூபா உழுது. சரி சரி. வியாபாரி என்ன சொன்னாங்க? எப்படி விலை குறைச்சிங்க? வியாபாரி 20 ரூபா சொன்னாங்க. சரி, 20 ரூபா சொன்னதுல 2000 ரூபா குறைச்சிருக்கீங்க. குட்டிக்கு 1000 ரூபா குறைச்சிருக்கீங்க. சரிதானா? எப்படி லாபம் தானா? பரவாயில்லையா? சரியா இருக்கும். சரியா இருக்கும்.
இதெல்லாம் எப்போ விற்பனை பண்ணுவீங்க? ஏன்னா இன்னும் ஒரு 2 மாசம் இல்ல பங்குனி சித்திரையில விற்கலாம். இதெல்லாம் மேய்ச்சல் போடுவீங்களா? ஆமா மேய்ச்சல். ஒரு கை இறப்பு ஏதாட்டும் லாபம் நமக்கு கிடைக்குமா சொல்லும்படியா? ஆமா கிடைக்குண்ணே. கிடைக்கும். நம்ம குட்டிக்கு இன்னும் 1 மாசம் கிடைச்சோன்னா குட்டிக்கு 1000 2000 1000 2000 கிடைக்கும் ஒரு குட்டிக்கு. ஆமா. நம்ம உழைப்புக்கு தகுந்தாப்புல கிடைக்கும். எவ்வளவு வருஷமா இருக்கீங்க ஆடு வளர்ப்புல? நான் ஒரு 10 வருஷமா இருக்கேன். 10 வருஷம். அப்போ ஓரளவு அப்பா வளர்த்தாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் நான். நீங்க வளர்க்கீங்க. ஓரளவு அதுல தெரியும் A to Z. இது நம்ம போனோம்னா எப்படியும் 11 12க்கு 2 மாசம் கழிச்சோன்னா வந்துரும். மேய்ச்சலுக்கு போவோம். மருந்து எதுவும் கொடுக்கணுமா போனோன்னா வீட்டுக்கு போனோன்னா கொஞ்சம் கிருமி மாத்திரை சளி மாத்திரை போகணும். கிருமிக்கும் சளிக்கும் கொடுக்கணும் போதும். கிடா குட்டி வளர்ப்பு தான் லாபமா? ஆமாண்ணே. ஆனா பொம்முறி வளர்க்குறது லாபம் தான். ஆடு மாதிரிமே நல்ல பர ஆடா பிடிச்சா நல்லா இருக்கும். குயிக்கா லாபம் வேணும்னா கிடா குட்டி தான். ஆமா, அது நம்ம தேவைக்கு அடிச்சுக்கலாம், கையில அடிச்சுக்கலாம். 2 கருப்பு கிடா என்ன விலைக்கு முடிஞ்சது? 14 11 வளர்ப்புக்கு சுத்த கருப்பு கிடா. ரைட். வளர்த்து கோயிலுக்கா? ரைட் ரைட். யாராட்டு கேட்டா கொடுக்க வேண்டியதான். குட்டி ஒரு குட்டி தான் வாங்கிருக்கீங்களா, வேற எதுவும் வாங்கிருக்கீங்களா? அவனை போன வாரம் வந்து 2 குட்டி வாங்கணும். சரி. இந்த வாரம் வந்து 1 குட்டி வாங்கணும். என்ன அப்படி வாரம் வாரம் வந்து வாங்கிட்டே இருக்கீங்களா? அவனை வாரம் வாரம் ஒண்ணுன்னா வாங்கி சேர்த்து அப்படி வளர்க்கலாம். சேர்த்தலாம்னு பாத்துட்டீங்க? ஆமா ஆமா, சேர்த்து வளர்க்க. பண்ணையா ரெடி பண்ண போறீங்க? ஆமா ஆமா, பண்ணையா ரெடி பண்ண. ஏன் என்ன கணக்கு, என்ன வேலை பாக்குறீங்க? நம்ம காலேஜ் முடிச்சிருக்கோம். சரி. காலேஜ் MA முடிச்சிருக்கோம். சரி. MA முடிச்சிருக்கோம். இப்போ குட்டி வாங்கி வளர்த்து அதை சேல் பண்ணலாம். ஆமா, சேல் பண்ணிட்டு ஒரு தொழிலா செய்யணும்னு பாக்கீங்களா? ஆமா ஆமா, நம்ம முன்னாடி பாக்கணும்னு பாக்கீங்களா? தொழிலா சைடு தொழிலா பாத்துக்கிறோம். பாத்துக்கிட்டு. ஆமா ஆமா ஆமா. சரி. ஆடு முன்னாடி செம்பரிட்டி வாங்கணும். செம்பரிட்டி ஒரு 10 20 குட்டி வாங்கணும். சரி. அதுல வித்தோம். சரி சரி. வித்தோம். இப்போ வெள்ளாட்ட குட்டி, இப்போ கொஞ்சம் மழை நேரமா இருக்குல்ல, செம்பரிட்டி வாங்க முடியாது, வெள்ளாட்ட குட்டியா வாங்கி வளர்த்துட்டு இருக்கோம். லாபம் இருக்கா? ஆமா, லாபம் இருக்கு. லாபம் இல்லாம எந்த பொருளும் வளர்க்க முடியாதானே? அதான் கேக்குறேன். லாபம் இருக்கு. ஒரு தொலைநோக்கு இல்லாம செய்ய மாட்டீங்க? ஆமா ஆமா, லாபம் இருக்கு. இந்த குட்டி எவ்வளவு வாங்கிருக்கீங்க? இது 5 ரூபா சொன்னாங்கண்ணே. பொட்டையா கடாவா? பொட்டை குட்டி 5000 ரூபா. ஆமா, 5000 சொன்னாங்க. சரி. ஆமா, திருப்பி வந்து 3500 வாங்கிருக்கோம். 3500. ஆமா, 3500ங்கிறது என்ன கணக்குல விலையை குறைச்சிங்க? இது 3500னா வந்து இது கிடா குட்டினா 5 ரூபாயும் கொடுக்கலாம். கருத்த குட்டி. இப்போ இது இனி ஒரு கிடா குட்டி போடும்ல, கருத்த குட்டி அந்த கணக்குல வாங்கிருக்கோம். இந்த 3500 வாங்கிருக்கீங்கல்ல? ஆமாண்ணே. இதை எவ்வளவுக்கு இப்போ உடனே விக்கணும்னா எவ்வளவுக்கு விப்பீங்க? இது கூட ஒரு 500 ரூபாய் விக்கலாம். வித்துறலாமா? விக்கலாம். கூட 500 விக்கலாம். நம்ம வளர்க்க ஆசைப்பட்டு வாங்கி நம்ம கொடுக்க முடியும். இங்க வந்து வியாபாரினா கொடுத்துருவாங்க. நம்ம வியாபாரி, நம்ம சம்சாரி. ஆமா, நம்ம வளர்க்க ஆசைப்பட்டு வாங்கியிருக்கோம். ஏட்டாவதுக்கு வெள்ளிக்கிழமை காலையிலே போயிட்டுன்னா சூப்பரா இருக்கும். மணி எத்தனை தெரியுமா? அது கிலோமீட்டர் தெரியாம தான் பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சந்தையில சிறந்த வியாபாரிக்கான விருது கொடுக்கணும்னா அவங்களுக்கு தான் கொடுக்கணும். சரி.